ஆனால் ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக தலைவர் பின்னால் இருக்கிறோம் என்ற அந்த நிறைவும் இருந்தது. என்னுடைய 32 ஆண்டு கால அரசியல் நெடிய பயணத்தில் எனக்கான உலகளவில் ஒரு முகவரியை தந்தவர் அவர்தான். பட் ஆனால் துரோகம் அப்படின்ற ஒரு பட்டம் மட்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி உணர்றீங்க? நான் தலைவர்கிட்ட இதை சொன்னேன், இது மாதிரி பண்றாருன்னா இது சரியில்லை அப்படின்னு. அப்ப தலைவர் சொன்னாரு, இந்த அழுத்தங்கள் எல்லாமே மாவட்ட செயலாளர்களோ இல்லை கட்சியில் இருக்கக்கூடியவர்களோ மட்டும்தான் நம்புறீங்களா? அவருடைய மகன் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு நம்பலையா நீங்க? கண்டிப்பா வந்திருக்கலாம், மாற்றம் இல்லை. மகனும் சொல்லியிருக்கலாம். பதவிக்காகவா? துரோகம் செய்தவருக்கு என்ன தண்டனை? படுகொலை செய்யப்பட்டார். எனக்கு அந்த தண்டனை வழங்கி ஆகணும். இன்னமும் உங்களை பொறுப்புல தானே சார் வச்சிருக்காங்க. ஒரு என்னன்னா 2 நாளா கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிச்சிடறாங்க. என்னுடைய நோக்கம் இவர்கள் அல்ல. என் மீது ஏவப்பட்ட அம்புக்கு நான் பதில் சொல்கிறேன், அவ்வளவுதான். நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னா சமூகம் உங்களை என்ன நினைக்கும்? சிறந்த நடுவருக்கான விருது வாங்கிட்டு வரும்போது அந்த கப்பு கொட்டு நோக்கும்போது மாநாட்டில் காட்டி பெருமைப்பட்ட தலைவர். ஆனால் அதையே இப்பொழுது மாறி நிற்கிறேன். 100% நான் பரிசுத்தமானவனாக இருந்திருக்கிறேன். அந்த காலத்து மாதிரி என்னுடைய பதிவிரதத்தை காட்டணும்னா, இப்போ நெருப்பில் குறிச்சிட்டு வரணும்னா வரலாம். சொல்லின் செல்வன் அனுமனை போல் நான் இதயத்தை திரும்ப காட்டணும்னா கூட நான் காட்ட தயாராக இருக்கிறேன். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட திரு மல்லை சத்யா அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், இப்போவும் துணை பொதுச் செயலாளராக தான் இருக்கீங்க. இன்னும் அஃபிஷியலாக எந்த நியூஸும் நீங்களும் அறிவிக்கல, அண்ட் மதிமுக தரப்பிலிருந்தும் வெளியே வரலை. பட் ஆனால் துரோகம் அப்படின்ற ஒரு பட்டம் மட்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி உணர்றீங்க? அமுது தந்து அரவணைக்க வேண்டியவளை கள்ளிப்பாலில் கொள்ளிடுவதைப் போன்று என் ஆளாக்கிய என் தலைவரே இது போன்ற ஒரு துரோகப்பழியை சுமத்தி என்னுடைய அரசியல் வாழ்வை தன் மகனுக்காக முடித்து வைக்க முயற்சிக்கிறார். எனவே ஒரு வேதனையிலிருந்து தவித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் மௌனம் கலைப்பதற்கான காரணம், முதன்மைச் செயலாளராக பொறுப்பில் இருக்கின்ற சகோதரர் துரை அவர்கள் தலைவருடைய பேட்டிக்கு பின்னால் அவர் மீண்டும் என்னை பற்றி தரக்குறைவாக பேசியது, நான் ஏதோ சமூக விதிகளில் சமூக விரோத செயல்களை செய்வதைப் போன்று மக்கள் செல்வாக்கு இல்லாதவன் என்றெல்லாம் அவர் பேசியதற்கு பின்னால் குடும்பத்தில் இருக்கின்ற மனைவி வரையிலும் பேசுகின்ற ஒரு கொடூரமான நிலைக்கு வந்ததுக்கு பின்னால் தான் நான் என்னுடைய மௌனத்தை கலைத்திருக்கிறேன். இதுதான் நிலைமை. வெறும் துரோகி அப்படின்ற வார்த்தையவே தாங்கிக்க முடியலன்னு சொல்றீங்க. ஆனால் ஒரு ஒப்பீடு ஒன்று செய்கிறாருல்ல, பிரபாகரனுக்கு எப்படி மாத்தேன் துரோகம் செய்தாரோ அதே போன்ற மல்லை சத்யாவும் துரோகம் இழைத்து விட்டார் அப்படின்னு. இந்த ஒப்பீடு இங்கே தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை அந்த போராளி இயக்கங்களே முன்னாள் போராளிகளே கவலையோடு என்னிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வீரம் சிரிந்த ஒரு இன விடுதலை போராட்டத்தை ஒரு மலிவான அரசியல் விளம்பரத்திற்காக தலைவர் பயன்படுத்தியிருக்கக்கூடாது என்ற கவலையை அவர்கள் தொடர்ந்து என்னை அழைக்கின்ற போதெல்லாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். எனவே தலைவர் அதை தவிர்த்திருக்கலாம் என்ற எண்ணமும் எனக்கும் இருக்கிறது. வேற ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம். ஒரு இன விடுதலை போய் எடுத்து ஒரு சாதாரண ஒரு அரசியல் களத்தில் எடுத்து சொல்லியிருக்க வேண்டாம் என்ற கவலை எனக்கும் இருக்கிறது. ஓகே. ஆனால் தொடர்ந்து ஒரு நீண்ட கால பயணம் 94லேருந்து அவரோட பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு 30 ஆண்டு காலம் அப்படின்னும் போது, பதவிக்காக நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு கேட்டதாகவும் மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு கேட்டதாகவும் அதற்காக தான் இவ்வளோ பெரிய சிக்கல் அப்படின்ற சலசலப்புகள் இருக்கு, அது உண்மைதானா? 32 ஆண்டு கால அரசியல் பயணம். தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 28 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். அந்த 28 ஆண்டுகளில் ஏறக்குறைய 18 ஆண்டுகள் அவர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். 5 முறை குருவிக்குளம் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்திருக்கிறார். நாங்கள் 32 ஆண்டுகள் பாலைவன பயணம்தான், நெருப்பாட்டில் தான் நீந்தி வந்திருக்கிறோம். எனவே எந்த வெற்றி வாய்ப்பையும் பெற முடியாமல் இருக்கின்ற போது ஒரு அரசியல் செயல்பாட்டாளனாக இருக்கின்ற எனக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பணியாற்ற வேண்டும் என்ற உணர்வுகள் இருந்ததுதான், மறுப்பதற்கில்லை. ஆனால் ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக தலைவர் பின்னால் இருக்கிறோம் என்ற அந்த நிறைவும் இருந்தது. கடைசியாக அவர் கேட்ட 2023ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி அவர் சொன்னது தான், நான் இன்னும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்ப்பேன், வாய்ப்புகள் இன்னும் விரைவில் வரும், சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் ஏதாவது ஒன்று வரும், நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்போ தான் நான் சொன்னேன், இல்லைன்னா இந்த நேரடியாக மக்களை சந்தித்து வாக்கு பெறுகின்ற இடத்துல என்னிடம் பணம் இல்லை, முதலீடுகள் எல்லாம் கரைந்து விட்டது,
எனவே வாய்ப்பு இருந்தால் ராஜ்யசபா சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அதற்கு பின்னால் அந்த கருத்து பிறரிடம் பரிமாறப்பட்டிருக்கும். அந்த அந்த பரிமாறியை ஏற்றுக்கொண்ட அந்த தகவலை பெற்றுக்கொண்டவர்கள் ஒருவேளை எனக்கு எதிராக இது போன்ற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கலாம் என்ற ஐயமும் மறுப்பதற்கில்லை. இல்ல அது போன்ற கருத்துக்களை உள்வாங்கி உங்களுக்கு எதிரான சூழல்களை உள்ள இருக்கவங்களே உருவாக்குறாங்க அப்படின்னா அதை நம்பக்கூடிய நபர் தான் நான் வைகோ. அப்படி கிடையாதுல்ல. இல்ல அது இல்ல அவருடைய ஆளுமை அவ்வளோ சிறுமையாக்குறீங்களா நீங்க? ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுகின்ற போது ஒரு ஐயம் ஏற்படத்தான் செய்யும். ம். எனவே தான் அவங்க தொடர்ந்து என்னை குறி வச்சுட்டு வந்தாங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கூட கட்சியோட அவைத்தலைவராக நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் கொண்டவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா காலத்து அரசியல் தலைவராக இருந்தவர், தொழிற்சங்க தலைவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இப்பொழுது அரசியலிருந்து மதிமுகவின் அவைத்தலைவராக இருந்து வேறு எந்த இயக்கத்துக்கும் போகாமல் இருக்கிறார். அவர் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வருகின்ற போது அவரை வாயில் கதவு மூடப்பட்டு அவர் உள்ளே வரக்கூடாது என்று புறக்கணிக்கப்படுகிறார். ஏறக்குறைய விரட்டடிக்கப்படுகின்ற நிலைமை தான். அப்போ உள்ளே இந்த தகவல் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு இது என்ன நடக்குது, இது என்ன நினைக்கிறீங்க அப்படின் போது தான் அப்புறம் தலைவரை கீழே அவரை அழைச்சிட்டு திரும்ப அவரை வர சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போது அது குறித்து நான் சொன்ன அந்த ஒரு சில நபர்கள் அன்று மாலை தலைவரிடம் பேசும்போது தலைவர் அப்போ கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால அந்த லவுட் ஸ்பீக்கரில் பேசுவார். அப்போ பேசுகின்ற போது அந்த தோழர் பேசுகிறார், ஆனால் நல்லா சிறப்பாக நடத்திட்டீங்க கூட்டத்தை, நல்லா போயிடுச்சு. ஆனால் அவங்க ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்ததாக நினைக்கிறாங்க. அவைத்தலைவர் வந்த வண்டியில் சத்யாவும் வந்ததா ஒரு தம்பி பார்த்து சொன்னார் அப்படின்னு தேவையே இல்லாமல் நான் இங்கேருந்து வருகிறேன், அவங்க திருப்பூர்லேருந்து வராங்க. இப்போ கூட அதை தான் சொல்கிறாங்க, திருப்பூர் முத்துரத்தினத்தை நான் தான் எடுத்து அறிவாலயத்திலே விட்டேன்னு கூட சொல்கிறாங்க. அப்போது இது போன்று திட்டமிட்ட ஒரு கட்டுக்கதையை எனக்கு எதிராக சொல்கிறாங்க. நான் தலைவர்கிட்ட இது சொன்னேன், இது மாதிரி பண்ணுறாருன்னா இது சரியில்லை அப்படின்னு. அப்போ தலைவர் சொன்னார், அதை விட்டுருங்க, அவருக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். நீங்கள் என்ன வருத்தம் தெரிவிக்கிறீங்க, விட்டுருங்க. ஆனால் இது போன்ற நபர்கள் இருக்காங்க. அவங்க உழைப்பதற்கான களத்துக்கு வருகின்றவர்கள் அல்ல. என்ன சொல்கிறாங்கல்ல, எனக்கு நான் மக்கள் செல்வாக்கு இல்லை அப்படின்னு. சரி, நான் மக்கள் செல்வாக்கு இல்லாதவன்னு இருந்தார். ஆனால் சொல்லுகின்றவர்கள் மக்கள் செல்வாக்கானா அவங்கெல்லாம் வெகுஜன விரோதிகளாகத்தான் இருக்கிறார். இதுதான் நிலைமை. எனவே இப்படி இருக்கின்ற போது தொடர்ந்து இது போன்ற செயல்களை சொல்லிக் கொண்டு வந்து நானும் தலைவரிட சில நேரத்தை சுட்டி காட்டியிருக்கிறேன். பட் இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், நான் தோல்வி இருக்கிறேன். இதுதான் உண்மை. ஓகே. ஆனால் எந்த வகையிலையுமே உங்கள் மேலே ஒரு தப்பு கூட இல்லைன்னு நீங்கள் நினைக்கலையா? 100% நான் பரிசுத்தமானவனாக இருந்திருக்கிறேன். நான் இப்போ அந்த காலத்து மாதிரி என்னுடைய பதிவிரதத்தை காட்டணும்னா இப்போ நெருப்பில் குறிச்சிட்டு வரணும்னா வரலாம். இல்லை சொல்லின் செல்வன் அனுமனைப்பால் நான் இதயத்தை திருந்து காட்டணும்னா கூட நான் காட்ட தயாராக இருக்கிறேன். இதெல்லாம் புராண காலங்கிறது மனித இயல்பு தானே சார். அந்த வகையில் எனக்கே தெரியாமல் நான் இந்த ஒரு தவறை செய்துட்டேன் அப்படின்ற ஒரு சிறிய இடம் கூட உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் ஆர் ஹியூமன் நேச்சர், அதில் மறுப்பதற்கு. ஆனால் நான் அறிந்த வரையில், என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவர் வைகோ அவர்களுக்கும் ஒரே ஒரு துளி கூட நான் புறம்பாக போனவன் அல்ல. தலைவர் குறித்து யார் பேசினாலும் அது எப்பேற்பட்ட முகாமாக இருந்தாலும் நான் விட்டு வருபவன் அல்ல. உலக நாடுகள் பயணம் போகும்போது கூட நான் தமிழ்ச்சங்க பணிகளாக சென்ற போது கூட அந்த தலைவனுடைய சிறப்புகளை சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறேன். அந்த தலைவன் எழுதிய புத்தகத்தை தான் அங்கே இருக்கிற நூலங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நவநாகரிகத்துடைய தொட்டில் பூமியாக இருக்கின்ற பிரான்ஸ் தேசத்தின் அதிபராக இருந்த நெப்போலியனுடைய கல்லறைக்கு நான் போனப்போ கூட அங்கே மதிமுக கொடி வச்சு தான் பொக்கே வச்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நெல்சன் மண்டேலாவுடைய நினைவு பரிசை தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற மக்கள் அந்த தீக்கோழி முட்டையில் ஒரு படம் வரைஞ்சி நினைவு பரிசாக வைப்பாங்க. அது அந்த நாட்டோட ஒரு சிறப்புக்குரிய பரிசு. அவங்க கொடுத்த பரிசு தலைவர்கிட்ட கொடுத்துருக்கோம். அப்போது நான் போகின்ற போது எதுவும் சொல்லாமல் போனேன். அங்கே போன போதும் மல்லை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் தான் சொல்கிறாரு, மதிமுக பற்றி பேசலை, என்னை பற்றி பேசலை அப்படின்னு சொல்வதெல்லாம் தலைவருடைய கருத்து இல்லை. கொஞ்ச நாளாகவே இந்த 2-3 நபர்கள் பேசிகிட்டே வந்த செய்தி எங்காவதுக்கு வந்துட்டு தான் இருந்தது. சமீபத்தில் தலைவரும் அதை சொல்கிறாரு. அதான் அவங்க சொன்னதை இவர் ரிப்பீட் பண்ணி, அதை நான் சொன்னல, சில நாட்களாகவே இவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா உலக நாடுகள் போகின்ற அளவுக்கு இவனா பெரிய தலைவரா, அவ்வளோ பெரிய ஆளுமை பெற்றோனா, இவர் என்ன பெரிய பாரம்பரியம் கொண்டவர், இவனை எப்படி இவ்வளோ லண்டன் பாராளுமன்றத்தில் போய் பேசுகின்ற அளவுக்கு மல்லை சத்யாவுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிது?
உலகத்தமிழ் வரலாற்று வளாகத்தில் போய் ஈழத்தமிழ் சொந்தமான அந்த வளாகத்தில் போய் இவன் எப்படி பேச முடியுது? இது எரிச்சல் இருக்கத்தானே செய்யும் முடியாதவர்களுக்கு. இதை பாராட்டி இருக்கணும், இதை தூக்கி கொண்டாடி இருக்கணும். நான் பிரான்ஸ் போய் சிறந்த நடுவருக்கான விருது வாங்கிட்டு வரும்போது அந்த கப்பு கொண்டு வைக்கும்போது மாநாட்டில் காட்டி பெருமைப்பட்ட தலைவர். ஆனால் அதையே இப்பொழுது மாறி நிற்கிறது. சில நாட்களுக்கு முன்பு கூட முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு துரை வைகோ அவர்கள் சொல்லும்போது அவங்க 2 பேர் கையையும் பிடித்து சமாதானப்படுத்தி வைக்கிறாரு திரு வைகோ அவர்கள். இப்படியான நிகழ்வு நடந்து ஒரு மாத காலம் இருக்கும்னு நம்புகிறேன், எனக்கு சரியாக தெரியல. அந்த 1 மாத கால இடைவேளைக்கு பிறகு திரும்பவும் உங்களை விமர்சனம் செய்கிறது அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம் மக்களோ இல்லை தொண்டர்களோ? ஏப்ரல் 22 நடந்த நிகழ்வுகள், 2 மாதங்கள். ஆமாம். அவர் ராஜினாமா செய்கிறார் என்று சொன்னால் மல்லை சத்யா இருக்கின்ற வரையில் நம்ம இருக்க மாட்டேன் என்ற ஒரு உணர்வுக்கு அவர் வருகிறார். அவர் நினைத்தது என்னன்னா, மாவட்ட செயலாளர்கள் கட்சிக்காரங்களாம் அவங்க வகுக்கிற ஒரு திட்டம். அவர் ராஜினாமா பண்ணிட்டாருன்னா கட்சியோட தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் இல்லாமல் கட்சி நடத்த முடியாத ஒரு நிலைமைக்கு அவங்க போகிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் எனக்கு எதிராக வருவாங்கன்னு நினைச்சார். ஒரு எதிர்நிலை கருத்தை உருவாக்கணும், எதிர் மனநிலையை உருவாக்க வேண்டும் தான் துரையுடைய நோக்கம். அதனால் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக், அதில் இருக்கின்ற தொலைநோக்கு பார்வை. அப்போ அதில் அவர் முன்னேறி வர்றார். சில மாவட்டங்களில் அவருக்கு ஆதரவான மாவட்டங்களில் எனக்கு எதிராக தீர்மானம் போட சொல்கிறார், எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்கிறார், நிர்வாகிகள் கூட்டத்திலையும் எனக்கு எதிராக கண்டித்து பேச சொல்கிறார். இது எல்லாம் முடிந்ததற்கு பின்னாலும் கை கொடுக்கப்பட்டது, கட்டி அணைக்கப்பட்டது, இருவரும் இணைந்து பணியாற்றும் என்று ஒப்புதல் பெறப்பட்டது. நான் என்னுடைய வீடு சென்றதற்கு பின்னால் என் பெயரில் ஒரு அறிக்கை வருகிறது, நான் வருத்தம் தெரிவித்தேன், எனவே என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நான் திரும்ப பெறுகிறேன்னு சொல்லி எழுதினாங்க. அப்போது மீண்டும் இந்த துணை பொதுச்செயலாளர் மல்லை சத்யா விட்டுருங்க, அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரை நீங்கள் சிறுமைப்படுத்துகின்றீர்கள், அவரை கொச்சைப்படுத்துகின்றீர்கள், அவரை அவமானப்படுத்துகின்றீர்கள். இப்போ கூட யாரோ ஒரு தோழர் பேசினதா சொன்னாங்க, ஏதோ ஒரு ஊடகத்தில் பேசினதா சொன்னாங்க, மல்லை சத்யா காலையிலே விழுந்தார் அப்படின்ட்டு. பேசுகின்ற தோழன் கொஞ்சமாச்சு பொறுப்புணர்ந்து பேசணும்ல, சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறதுல. மல்லை சத்யாவை காலில் விழுக்கிற அளவுக்கு நீங்கள் அவரை கொடுமைப்படுத்தினீங்களா? காலில் விழுந்து அவர் தண்டிக்கப்பட்டாரா? சமூகம் கேட்கல. பொறுப்பறிந்து ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். நான் தான் சொன்னேன், நீ பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான், பேசிய வார்த்தைக்கு அடிமை. எனவே நாவடக்கம் வேணும். அந்த நாவடக்கம் இப்போ 2 நாளாக கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னுடைய நோக்கம் இவர்கள் அல்ல, என் மீது ஏவப்பட்ட அம்புக்கு நான் பதில் சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இங்கே இருக்கும்போது சும்மா இருக்கவங்க 2 பேர் வந்து கர்ஜிப்பது, நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்னா சமூகம் உங்களை என்ன நினைக்கும்? எவ்வளோ அவலமான பேச்சு. அப்போது இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது கூட புரியாமல், அப்போனா மல்லை சத்யாவை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருங்களா? இந்த கேள்வி எழுப்பாங்களா எழுப்ப மாட்டாங்களா? பொது சமூகத்துக்கு இவங்களாம் பதில் சொல்லணும். அப்போனா இன்னும் வேற என்ன நடந்தது? ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே ஒருத்தர் வந்து காரில் வந்து சொல்கிறாரு, சொல்லலாம் அவர் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதெல்லாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? ஒரு அறம் சார்ந்த அரசியலை அண்ணா வழியில் இயக்கத்தை முன்னெடுத்து செல்லுகின்றவர்கள் இது போன்ற ஒரு வன்முறை பாதையில் கையில் இருக்கிறார்களோ என்ற எண்ணம் இயல்பாகவே பொதுவான நிலைமைக்கு வருவார்கள் தெரியும். அப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறது சொல்கிறாரு, மல்லை சத்யா காலில் விழ வைச்சோம்னா காலில் நீங்கள் விழ வைத்தீர்களா? மல்லை சத்யா காலில் விழுந்தாரா? அப்படின்னா விழ வைத்தது யார்? அவரை அந்த நிலைமை கொண்டு வந்தவர் யார்? சமூகத்துக்கு அவங்க பதில் சொல்லணும். எனவே எதை பேச தெரிகிறது என்பதற்காக பேசிவிடக்கூடாது, மைக் கிடைக்கிறது என்பதற்காக பேசிவிடக்கூடாது, கேமரா இருக்கிறது என்பதற்காக பேசிவிடக்கூடாது. அடக்கம், நாவடக்கம் தேவை. சமூகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நான் இதுவரையிலும் என் அன்பு தலைவர் வைகோவை குறித்து அவர் சொன்ன செய்தி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன், சக துரை பேசிய வார்த்தைக்கு மட்டும்தான் பதில் சொல்லியிருக்கிறேன். எனவே அதை கடந்து நீங்கள் போவீர்களானால் நாடு பார்க்குது உங்களை. திரு வைகோ அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் தான் மல்லை சத்யா. அவரே வந்து போர்படை சேனாதிபதி அப்படின்லாம் போற்றி இருக்காரு. ஆனால் இன்னைக்கு துரோகி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஏதாவது அழுத்தம் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது அவரே சொல்லியிருக்கிறார். 2ஆம் நாள் அந்த முதல் நாள் பேட்டி அவர் தலைவர் பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ அதை போன்று எனக்கு மல்லை சத்யா துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. 2ஆம் நாள் விமான நிலையத்தில் பேசுகின்ற போது மல்லை சத்யா குறித்து பேசுகின்ற மல்லை சத்யா அது மாதிரிலாம் தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டு வருகிறார். அது என்ன தவறு செய்தார்னாச்சும் முதல்ல சொல்லணும். என்கிட்ட நிறைய பட்டியல் இருக்கிறது, அதையும் பட்டியலும் கொடுக்கணும். அப்புறம் இறுதியாக அந்த நெறியாளர் கேட்கின்ற போது
சமரசத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, அதற்காக இல்லை அப்படின்னா கதவு மூடப்பட்டது. அதற்கப்புறமும் மாவட்ட செயலாளர் மண்டல செயற்குழு கூட்டங்கள், மீண்டும் பத்திரிகையாளர் சந்திப்பு. அதுக்கப்புறமும் சில அழுத்தங்கள் வருகின்ற போது தலைவர் சொல்கிறாரு, நான் அமைதியாக தான் கடந்து போகணும்னு நினச்சேன். பட் ஒரு சில மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் வந்து நீங்கள் அமைதியாக போகிறீங்க, அவரை எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு இந்த எக்ஸ்போஸ் பண்ணுன்ற சொல்கிற ஒரு மனிதர் தான் நான் அந்த காரில் வந்தேன் அப்படின்னு சொன்ன அந்த மனிதர் தான். அவரை பற்றி நான் சொல்லி அவருக்கு ஒன்றும் பெரிய விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த மனிதரால் தான் இந்த இயக்கம் இன்றைக்கு சின்னாபின்னமாக மாறிக்கொண்டிருக்குது என்பதை அருகூர்ந்து தலைவர் வைகோ அவர்கள் உணர்ந்து அதற்கேற்றாப்பல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொண்டர்களின் விருப்பம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே, அப்போ இந்த அழுத்தங்கள் எல்லாமே வந்து மாவட்ட செயலாளர்களோ இல்லை கட்சியில் இருக்கக்கூடியவர்களோ மட்டும்தான் நம்புறீங்களா? அவருடைய மகன் கிட்ட இருந்து வந்திருக்கும்னு நம்பலையா நீங்க? கண்டிப்பாக வந்திருக்கலாம், மாற்றம் இல்லை. மகனும் சொல்லியிருக்கலாம். பதவிக்காகவா? அவர் தான் ஏற்கனவே எம்பியா இருக்கிறாரு, அவர் ஏற்கனவே முதன்மை செயலாளர். அப்புறம் என்ன காரணம் இருக்கு மல்லை சத்யாவை ஓரம் கட்டணும் அப்படின்னு? நிறைய காரணங்கள் இருக்கலாம், ஏராளமான காரணங்களாக இருக்கலாம். நான் ஒரு சாதாரண ஒரு கண்விழிக்காத கிராமத்தில் பிறந்து வந்தவன் நான். எங்கள் அப்பா ஒன்றும் பெரிய ஜமீன் ஃபேமிலியோ, நாங்கள் ஒன்றும் பாரம்பரியம் மிக்க ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளையோ கிடையாது. எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் தலைமுறை அரசியல்வாதி. ஆனால் கட்சியுடைய முதன்மை செயலாளராக வர துடிக்கின்றவர், இந்த கட்சியில் ரத்தமும் சதையுமாக வியர்வை பாசனமாக்கி உழைத்த ஒருவனை தலைவரே என்னுடைய சேனாதிபதி என்று சொன்னதற்கு பின்னால் அவர் அரவணைக்க வேண்டும் என்ற பண்புலன் அவருக்கு இல்லை. வணக்கம் சொல்லணும்னு நினைப்போம், என்னை பார்க்காம திரும்பி போயிட்டே இருப்பார். இது சுயமரியாதை இயக்கம், இது கார்பரேட் கம்பெனி இல்லை. உங்ககிட்ட நாங்கள் கை கட்டி சம்பளம் வாங்கிட்டு ஒன்று, கை கட்டி சம்பளம் வாங்குறதுக்கிட்ட கூட நீ அப்படி நடந்துட முடியாது. எல்லாருக்கும் இங்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அப்போது குறைந்தபட்சம் அது போன்ற மரியாதை கொடுக்கணும், வரணும், அரவணைக்கணும், அதெல்லாம் இருந்து எல்லா ஒரு பின்னால் வந்து அவர் காலில் விழணும்னு நினைக்கிறாரு. பூர்ஷ்வாக்கள் மனநிலை இருந்தால் இயக்கம் எப்படி தழைக்கும்? அப்போது தண்ணீரே நெருப்பாராக மாறுமே, ஆனால் எப்படி பயிர் தழைக்கும்? எனவே தான் இந்த மறுமலை திமுகவுடைய பயிர்களாக இருந்த பலர் இன்றைக்கு விலகி நிற்கிறார். ஓகே, உங்களுக்கு வருத்தம் எதுவும் இல்லையா வைகோ அவர்கள் மேலே? நிச்சயமாக இல்லை. ஏன் சார்? ஏன்னா என்னுடைய அடையாளம் அவர் தான். என்னுடைய 32 ஆண்டு கால அரசியல் நெடிய பயணத்தில் எனக்கான உலகளவில் ஒரு முகவரியை தந்தவர் அவர் தான். இன்று இல்லை, அவர் என்னை நீக்கலாம் கட்சி விட்டு, மறுமலை திமுக என்னை வெளியேற்றலாம். மறுமலை திமுகவில் இருந்து தான் தலைவரை நேசிக்கணும் என்பது அல்ல, மறுமலை திமுகவில் இருந்து தான் தலைவர் வைகோ வாழ்கன் என்று சொல்வதற்கு அல்ல. நான் கண்களை மூடுகின்ற அந்த கடைசி நிமிடவரும் அவர்தான் எனக்கு தலைவர், அவர் இதயத்தை வைத்து பூஜிப்பேன். இத்தனை ஆண்டு காலமாக இருந்திருக்கீங்க, எந்த பதவியும் எதிர்பார்த்தது கிடையாது. இப்போ தான் சமீபத்தில் ராஜ்யசபா உறுப்பினர் கேட்டிருக்கீங்க. அண்ட் சமீபத்தில் புதிய தலைமுறையில் அளித்த பேட்டியில் சாதியை பார்க்குறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க. ஒரே ஒருமே அது ஒரு சம்பவம் நடந்தது, எல்லா நேரத்திலும் இல்லை. நான் பேசி அந்த வார்த்தை ஒரு முறை அப்படின்னாலுமே சாதி பார்க்குறாரு அப்படிங்கிறது இல்லை. அது என்னன்னா அந்த ஒப்பீடு. நான் என்ன சொன்னேன்னா, சகோதரர் துரை வந்து அரசியலுக்கு வரணும்னு விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு திருமணத்துக்கு போகும்போது பத்திரிகையில் செய்தி. அப்போது இன்னைக்கு பேசுகிறாங்களா, ஒரு பின்ன அவர் பக்கத்தில் நின்று பூஜாரி எல்லாம் பண்ணி நிற்கிறாங்களே, இவர்களெல்லாம் மௌனத்தை மூடி மறைச்சிட்டு அவர் வரவானான்னு நினச்சிட்டு இருந்தவங்க. ஆனால் பொது வெளியில் இந்த மௌனத்தை கலைத்தவன் மல்லை சத்யா தான். அந்த கல்யாணத்திலே நான் பேசினேன், சகோதரர் துரை வந்து அரசியலுக்கு வரணும், அவர் வந்தால் என்ன பொறுப்பு கொடுக்குறதுனா நான் வகித்து இருக்கிற துணை பொதுச்செயலாளர் பொறுப்போடு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். இதுதான், இது தவறாக பொருள் கொள்ளப்பட்டது. ஏன்னா அது என்னுடைய வரம்பு மீறிய பேச்சு தான். அது நான் இப்போ நினைத்தாலும் அது என்னுடைய வரம்பு மீறிய பேச்சு தான். நீ யார் என் மகனுக்கு கொடுப்பது என்ற ஒரு எண்ண ஓட்டம் உருவாக்குவாங்க. அவர் ஒரு தலைவர், தலைவருடைய மகனுக்கே பொறுப்பு கொடுக்குறனா இவருனா தலைவரோட பெரிய ஆளா, இந்த எண்ணம் வரும். அப்போ இது குறித்த விவாதங்கள் வருகின்ற போது தான் உயர்நிலை குழு கூட்டத்தில் அன்றைக்கி ஏதோ ஒரு பத்திரிகையில் செய்தி வந்தது. அந்த பத்திரிகையை ஜெராக்ஸ் காப்பி போட்டு ஒரு கவரில் போட்டு எடுத்துன்னு வராரு, எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போது இது குறித்த விவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது இவர் வந்து துணை பொதுச்செயலாளர் பொறுப்பை என் மகனும் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. மல்லை சத்யாவும் மகன் துரை வைக்கவும் ஒன்றா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போ கூட நான் தடுமாறினேன். அதுக்கப்புறம் அடுத்த செய்தி இல்லை, அடுத்த செய்தி தான், இவர் இல்லை என்று சொன்னால் இவர் ஒருவேளை துணை பொதுச்செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுகிறேன் என்று சொன்னால் அந்த விலகுகிறேன் என்ற அந்த துணை பொதுச்செயலாளருக்கு இவர் சார்ந்த சமூகத்தினர் தான் அந்த இடத்துக்கு வர முடியும். அப்படின்னா என்ன, அது ஒரு சாதிய கண்ணோட்டம் தான். இந்த செய்தி மட்டும்தான் தலைவர் என்கிட்ட அன்னைக்கு நான் காயப்பட்டவன் தான். ஏன்னா அந்த தலைவர்கிட்ட அந்த வார்த்தை எதிர்பார்க்க என்ன கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், ஏன் அப்படி பேசினேன், இது வேற மாதிரி பொருள்படுதே.
இப்பவும் அதான் சொல்கிறேன். என்னை இதுவரையிலும் தனியாக அழைத்து இது போன்று ஒருவருக்கு ஒரு உட்காந்து பேசியிருக்கலாம். இது பேசுறது கொஞ்சம் நல்லா இல்லையே, இதுக்கு பொருள் இப்படிப்படுது அப்படின்னு சொல்லி தான் நான் மாற்றிட்டு இருக்க போகிறேன். ஆனால் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்திருக்கிற நிர்வாகிகள் மத்தியில் பேசுகின்றப்ப நான் அவமானப்படுத்தப்படுகிறேன். நான் செய்தது தவறாக கூட இருக்கலாம், நான் சொன்னது தவறாக கூட இருக்கலாம். இல்ல சார், ஒரு திராவிட கட்சி, சுயமரியாதை கட்சி அப்படின்னு வரும்போது பொது வெளியில பேசினாலும் தவறுதான், திரைமறைவுல பேசினாலும் தவறு தானே சார்? இல்லை, என்ன அவர் நெறிப்படுத்தியிருக்கலாம். ம். இந்த வார்த்தைகளை நீங்க தவிர்த்திருக்கணும் அப்படின்னு தவிர்த்திருக்கலாம். ம். அது தவிர்ப்பதற்கு பதிலாக அவர் பொது வெளியிலே பேசுறார். அதுதான் பிரச்சனை. இப்பவும் அதே தான் நடந்தது. நான் ஏதாவது தவறு செய்திருப்பேன், ஆனால் அவங்க சொன்ன அந்த மாத்தையா போல் நான் மிகப்பெரிய பழியை ஏதாவது தவறு செய்திருந்தால் எனக்கு கூப்பிட்டு பேசியிருக்கலாம். என்ன நடந்தது, ஒரு 4 பேர் உட்காந்து பேசலாம். தலைமை கழக நிர்வாகிகள் இருக்காங்க, இது மாதிரி குற்றச்சாட்டு வருதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்கன்னு என்கிட்ட கேட்கலாம். ஆனால் அதை கேட்காம இப்போவும் அதே மாதிரி தான் பொது சமூகத்தில் பேசுகிறாங்க. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசி அது ஒரு கண்ணியக்குறைவான நடவடிக்கை மேற்கொண்டு சுயமரியாதை இயக்குங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் இன்னும் நாங்கள் எத்தனை நாளைக்கு தான் இன்னும் இதே போல் கடந்து போகிறது? முடியாது. எனவே தான் இன்றைக்கு இருக்கின்ற மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிற நிலைமை இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. இல்ல, மதிமுக தொடங்குறதுக்கான காரணமே திமுகவில் வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்றதுக்காக தான். ஆனா இன்னைக்கு துரை வைகோவுக்காக உங்களை இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றதா இருக்கட்டும், இல்ல குறிப்பிட்ட அந்த சமூகத்தினர் தான் உங்களுடைய நீங்க கட்சியை விட்டு வெளியேறினாலோ இல்ல அந்த பொறுப்புல இருந்து வெளியேறினாலோ அந்த பொறுப்புல குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் வரணும் அப்படின்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்லை, அது ஒரு தவறான முன்மாதிரி தான், அது தவறான பார்வை தான். ஒருவேளை அது ஒரு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அந்த இடத்த அவங்க வச்சிருந்தாலும் அப்படி ஒரு பார்வை அவர்களுக்கு இருந்ததுனால்தான் நான் மீண்டும் துணை பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று தலைவர் விரும்பிய போது நான் பொறுப்பை ஏற்க மாட்டேன் அப்படின்னு. ஓகே, எனக்கு வேண்டாம், வேறனா வச்சு நடத்திங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது இல்லை நீங்கள் இருந்தாகணும் போது நான் சில பிரச்சனைகளை சொன்னேன். அது இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவருடைய வற்புறுத்தின் பேர் தான் நான் கையெழுத்து போட்டு அவர் தான் எனக்கான அந்த வைப்பு தொகை டெபாசிட் அவர் தான் கட்டினார் 25,000 ரூபாய். அப்போது அந்த தலைமுறையின் நலன் சார்ந்தவன் நான். அவரை பற்றியே நான் சிந்திக்கின்றவன். அவர் நினைப்பதை நான் நினைப்பவன். நாங்களாம் என்ன தொண்டர்கள் நினைக்கிறோமோ அதை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இருக்கிறது. அவர்கிட்ட அந்த ஒரு ஹீலிங் பவர்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு 1000 வருத்தங்கள் இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் அவரை பார்த்துட்டோம்னா அது எல்லாமே அப்படியே உடஞ்சி போயிடும். அது 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 ஒரு மின்சாரம் மாதிரி இருக்கும். அந்த பார்வை, அந்த அரவணைப்பு, அந்த அனுபவிக்கிறது தான் தெரியும். அந்த இது அவர்கிட்ட இருக்குது. எனவே நான் அவரை ஒரு தலைவர் என்று கடந்து தந்தை என்ற ஸ்தானத்தோடு தான் அவரை நாங்கள் வழிபட்டு வந்தோம். ஆனால் அந்த தலைவனை இப்படி பேசின போது தான் மனம் உடைந்து போயிருக்கிறது. ஓகே. அண்ட் பல நேர்காணலில் நீங்கள் அவரை 3 முறை காப்பாற்றி இருக்கேன் அப்படின்னு வேற சொல்லியிருந்தீங்க. அதையும் குறிப்பிட்டு பேசுகிறாரு. ஒரு முறை தான் மாமல்லபுரம் கடலில் என்னை அவர் மீட்டிருக்காரு. ஆனால் அதன் பிறகு 2 சம்பவங்களை அவர் எதை நினைவு கூறுறாருன்னு எனக்கு தெரியல, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்ற மாதிரி. இல்லை, அதுக்கப்புறம் காணொலியில் அவரே பேசுனது, நான் பேசுறது இல்லை, அவரே சொல்லியிருக்கிறாரு. நான் அன்றைக்கி சொன்னது மாதிரி அவரோட உயிரே நான் 3 முறை பாதுகாத்தவன். அப்போ என்னென்னா, அந்த மாத்தையா பிரபாகரனை ஒப்பிடுகின்ற போது என்னென்னா, மாத்தையா பிரபாகரனை கொலை செய்ய முயற்சித்தார். எனவே தான் அவருக்கு அந்த தண்டனை, அவருக்கு இறுதியாக தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அப்போது அப்படி சொல்லுகின்ற போது நான் இதை சொன்னேன், நான் உங்கள் உயிரை 3 முறை பாதுகாத்திருக்கேன், நானா அது போன்ற எண்ணத்துக்கு வருவேன்? ஒரு ஒப்பீட்டுக்காக. அதையும் கடந்து ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, இவர் விலகினார்னா இந்த இடத்துக்கு அவர் சார்ந்தவர் தான் வருவாங்கன்னு சொன்னார் இல்லையா, அந்த இடத்துல இன்னொரும் பேசினார். அன்னைக்கு மாவீரன் அலெக்சாண்டருடைய வரலாற்றை எடுத்து பேசினார். அந்த வரலாற்றை வரிசைப்படுத்தி கொண்டு வருகின்ற போது அந்த தளபதியுடைய பேர் நான் மறந்துட்டேன். அந்த தளபதி 3 முறை யுத்த காலங்களில் அலெக்சாண்டரை பாதுகாத்திருக்கிறார். பட் இறுதி காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விருந்தில் பேசிட்டு இருக்கும்போது மது போதையில் அந்த தளபதி ஏதோ தவறான வார்த்தையை உச்சரிக்கிறார். அப்போ தன் கையில் இருந்த உடைவாளை தூக்கி வீசுகிறார். வீசுறதுக்கு அந்த கையிலிருந்து அந்த வாள் சென்றதற்கு பின்னால் தான் ஐயோ நம்ம உயிரை 3 முறை காப்பாற்றிவனாயிட்டு பண்ணிட்டமேனும் போது அதுக்குள்ளே அந்த வாள் அவனை போய் குத்தி சாகடிச்சிடும். இந்த ஒப்பீட்டை ஏற்கனவே பேசியிருக்கிறார். இன்றைக்கு பிரபாகரன் பாத்தையா சொன்னதை போன்று அன்று அலெக்சாண்டரையும் அவனுடைய தளபதியும் சொன்னார், ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அப்போது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு விட்டது, தீர்ப்பும் அறிவிக்கப்பட்டு விட்டுச்சு, நான் துரோகி அப்படின்ட்டு. இப்போ அடுத்து என்ன, மாத்தையாவுக்கு என்ன நடந்தது? மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இப்போ அதை நோக்கி வரலாம் ஒருவேளை.
அப்படிதான் நான் நினைக்கிறேன். மரண தண்டனைங்கிறது பெரிய வார்த்தையா இருக்கே. இல்லை என்னன்னா, நீங்க அந்த அந்த வார்த்தையை சொல்லியாச்சுல்ல. பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்தார். துரோகம் செய்தவருக்கு என்ன 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 தண்டனை? படுகொலை செய்யப்பட்டார். அப்ப எனக்கும் எனக்கு அந்த 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 தீர்ப்பு தானே வரணும். எனக்கு அந்த தண்டனை தானே வழங்கி ஆகணும். இன்னமும் உங்களை பொறுப்புல தானே சார் வச்சிருக்காங்க. ஒரு என்னன்னா அந்த அந்த பொறுப்பில் வைத்து அந்த பொறுப்பில் செயல்படாமல் வைத்திருக்கிறார். ஓகே. சும்மா ஒரு பேருக்கு அவர் ஒரு துணை பேச்சிலாக இருக்கிறார் அப்படின்னு. மற்றபடி என்னை கடந்த 3 ஆண்டுகளாக எந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இங்கே தமிழ்நாட்டு சென்னையில் போராட்டம்னா இங்கே ஆளுங்களை இறக்குமதி பண்ணுற இடத்துல தான் இருக்கான். ஏன் மல்லை சித்தியான உயிரோடு தான் இருக்கிறான். நீங்க ஆக்டிவால இருந்துன்னு அவங்க சொல்றாங்க. அது என்னன்னா, உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்துடைய தலைவர் 2 ஆண்டுக்கு முன்னாடி என்ன ஆசிய கண்டத்துடைய பொறுப்பாளராக அறிவித்தாங்க. 10 நாடுகளில் நான் அமைப்பு உருவாக்கியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டு வருவேன். எந்த தொண்டனாவது போய் கேட்க சொல்லுங்கள். அந்த தொண்டனுடைய கவலையில் கண்ணீரில் பங்கேற்றவன் நான். இன்றைக்கும் அந்த தொண்டர்கள் கவலையோடு அவருடைய கைக்குட்டைகளை கண்ணீரால் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தலைமை செய்து தவறுன்னு உணர்றாங்க. எனக்கு அது மட்டும் போதும். இது மாதிரி தவறு நடந்திருக்குன்ற ஒரு உணர்வை அவர் வெளிப்படுத்துகிறார்கள். அதுக்கு மேலே அவங்க கையேறு நிலையில் நிற்கிறாருங்க. பட் எனக்கு அதுவே போதும் என்ற மனநிலையில் தான் இருக்கிறேன். எனவே நான் இன்னும் வேகமாக தான் செயல்பட்டு இருக்கேன். தற்காப்பு கலைக்கு மட்டுமல்ல, நான் மஞ்சூரியா குங்ஃபு தற்காப்புகளுடைய சர்வதேச தலைவர். பிரான்ஸுக்கு போகிறேன், தென்னாப்பிரிக்கா போகிறேன், மலேசியா போகிறேன். இந்த மாதிரி உலக நாடு முழுவதும் தற்காப்பு கலை பயிற்றுவிக்கும் போகிறேன். அந்த நாட்டில் இருக்கின்ற போட்டிகளும் பங்கேற்பதற்கு நம்முடைய தோழர்களை அழைச்சிட்டு போகிறோம். இப்போ நான் எந்த இடத்துல நான் முடங்குறேன்? தமிழ்ச்சங்க பணிகள் பணியாற்றி கொண்டு தான் இருக்கேன். ஏன் அதை நோக்கி நான் போகிறேன் என்று சொன்னால், இங்கே என்னை பயன்படுத்துவதில்லை. எனவே என்னுடைய ஆற்றலை, என்னுடைய திறமைகளை எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பயன்படுத்தி ஆகணும். கடந்த மே மாதம் 3 மற்றும் 4ஆம் தேதி விஐடி பல்கலைக்கழகத்தில் மகாத்மா காந்தி ஆடிட்டோரியத்தில் தற்காப்பு கலையின் சார்பில் தேசிய அளவில் ஒரு போட்டி நடத்தணும். 10 மாநிலங்களிலிருந்து மாவட்டம் அல்ல, 10 மாநிலங்களிலிருந்து வீரர்கள் பங்கேற்று அந்த போட்டி வகுப்பு சிறப்பாக நடைபெற்று முடிக்கின்ற அளவுக்கு நாங்கள் ஆற்றல் பெற்றவர்களாக இயங்கிக் கொண்டிருப்பவர்களாக இருக்கிறோம். எனவே ஒரு செயல்பாட்டலனை நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா நான் முடங்கி போயிட மாட்டேன். நான் செயல்பட்டு கொண்டே இருப்பேன். அப்போ இந்த பிரச்சனைகள், இந்த சிக்கல்கள் குறித்து திரு வைகோ அவர்கள்கிட்ட பேச முற்பட்டீங்களா? கடந்த 9ஆம் தேதி தலைவர் எப்பொழுது அந்த மாத்தையா பிரபாகரனை ஒப்பிட்டு பேசினாரோ அன்று மாலையே அவரிடம் நான் தொடர்பு எடுக்க முயற்சித்தேன். கொஞ்ச நாளாகவே அவர் தொடர்புக்கு வருவதில்லை. நான் ஏதாவது அவங்களோட உதவியாளர்கிட்ட தான் ஃபோன் எடுக்க வேண்டியிருக்குது. அதுக்கு மேலேனா துரை சொல்கிறவங்களுக்கு தான் ஃபோன் கொடுப்பாங்க. அது ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமாக, ஒருவேளை தலைவருடைய உடல்நலம் அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் நான் இந்த கட்சியில் அவ்வளோ உண்மையாக நான் இருந்திருக்கிறேன். என்னுடைய தொலைபேசி அவசியம் கொடுத்து நான் எப்பொழுதுமே தலைவர்கிட்ட போய் ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு 1000 ரூபாய் கொடு, 10,000 ரூபாய் கொடு, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல பணம் கொடு, வீடு கட்டணும் பணம் கொடு. நான் எப்போதுமே நான் போய் தலைவர்கிட்ட பணம் கேட்குறவனோ வேறு எது பதவிகளை கொடு நான் அவரை தொந்தரவு பண்ணுறவனும் அல்ல. நான் அழைக்கிறேன்னா ஏதாவது தொண்டனுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது தொண்டனுக்கு இந்த பிரச்சனை இல்லை, இது மாதிரி கட்சி தலைவர்கள் இது மாதிரி போராட்டம் நடத்துறேன்னு நினைக்கிறாங்க, இல்லை இது போல் ஒரு இஷ்யூ வந்துருக்கு, நம்ம ஏதாவது அறிக்கை கொடுக்கணும், இல்லை இந்த இஷ்யூக்கான ஒரு போராட்டத்தை நம்ம நடத்தணும். இதுதான் நான் பேசுவேன் தலைவர்கிட்ட. வேற இதை கடந்து நான் என்னுடைய தனிப்பட்ட எந்த விஷயத்தையும் நான் பேச மாட்டேன். இதையும் கடந்து என்னுடைய சுபாவம், நான் யாரை பற்றியும் போட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் இப்போது போட்டு கொடுப்பவர்கள் தான் மிக மிக முக்கியமானவர்களாக மறுமலர்ச்சி திமுகவில் இருக்கிறார். கோல் மூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? குற்றம் கண்டுபிடித்தே சிறப்பு பெறுகின்ற போது இப்போ குற்றம் கண்டுபிடித்தே சொல்கின்றவர்கள் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. வாழ்த்துக்கள், நல்லா வரட்டும். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.